குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இப்போது யூனிட் 6க்கான சிலபஸ் டாபிக்ஸ் எல்லாமே முடிச்சுட்டு வந்துட்ருக்கோம். ஸோ அதுபடி வந்து நம்ம ஏர்லி எஜுகேஷன் அகெயின்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல் இன் தமிழ்நாடு வந்து முடிச்சிருக்கோம். ஓகேவா? ஸோ வந்து தமிழகத்தில் விடுதலை போராட்டம் தொடக்க காலத்தில் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ரோல் ஆஃப் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்ஸ் இன் தமிழ்நாடு. ஸோ இந்த டாபிக் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு வந்து நோட்ஸ் வச்சே நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக வந்து கிளாஸஸ் வந்து எடுக்க போகிறேன். ஸோ அதனால் ஸோ நோட்ஸ் வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக கவனிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்து அந்த தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம் அப்படிங்கிற டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்ஸ் எப்படிலாம் வந்து ஃபேஸ் பண்ணாங்க தமிழ்நாட்டில் அப்படிங்கிறது நம்ம இந்த கிளாஸில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஸ்டார்டிங்லேருந்து ஐஎன்எம்மில் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா வைஸ் போகும். ஸோ வந்து ஏர்லி எஜுகேஷன் வந்து யார் யார் பண்ணாங்க பிரிட்டிஷ் அப்போஸ் பண்ணி. ஸோ அதே போல் இங்கே தமிழகத்துலன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பாளையக்காரர் ரிவோல்ட்டு அண்டு வேலூர் ரிவோல்ட் இதெல்லாம் வந்திருக்கும். ஸோ அதை தாண்டி தமிழகத்தில் விடுதலை போராட்டம் வேறு, தொடக்க கால கிளர்ச்சி வேறு. ஏன்னா தொடக்க காலத்தில் யார் வந்து பிரிட்டிஷ் வந்து அப்போஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான். ஏன்னா ஸ்டார்டிங் பீரியட்லேருந்தே பாளையக்காரர்கள் பண்ணியிருந்திருப்பாங்க வேலூர் ரிவோல்ட். பட் இது வந்து பொதுவாக இப்போ எக்ஸாம்பிள் ஐஎன்எம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அந்த ஐஎன்எம்மில் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட் அப்படிங்கிறது தான் ஐஎன்எம்ஏ. ஸோ அந்த மூமெண்ட்ஸ் வைஸ் இங்கே தமிழகத்துலேயும் அதுக்கான ஒரு லீடர் இருந்திருப்பாங்க. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் சால்ட் சத்தியாகிரகம் இருக்கு இல்லையா, உப்பு சத்தியாகிரகம். ஸோ அதிலலாம் எப்படி காந்தி வந்து ஸோ வந்து சபர்மதி ஆசிரமத்துலேருந்து தண்டிக்கு போயிட்டு அவங்க சத்தியாகிரகத்தை முடிச்சிருப்பாங்க. ஸோ அதே போல் இங்கே வந்து நமக்கு ட்ரிச்சி டு வேதாரண்யம் இந்த இடத்துக்கு சால்ட் சத்தியாகிரகம் போனாங்க. யார் பொறுப்பேற்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜாஜி. ஸோ அப்போ இதுதான் நம்மளோட இப்போ எக்ஸாம்பிள் நமக்கு ஐஎன்எம்மில் இருக்கக்கூடிய டேட்டாஸே ஸோ நமக்கு இங்கே தமிழ்நாட்டிலையும் இருக்கும். அது வைஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ எக்ஸாம்பிள் விடுதலைக்காக போராடினது மட்டும் இல்லாமல் என்னென்ன அசோசியேஷன்ஸ் வந்துச்சு, ஸோ அதுக்கடுத்து நம்ம ப்ரெஸ்ஸில் வந்து என்ன கான்ட்ரிபியூட் பண்ணோம், ஸோ அதெல்லாமும் இதில் இன்க்ளூட் ஆகும். ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து நடுவில் பெரியார் அண்ணா அவங்கெல்லாம் வருவாங்க. பட் ஆனால் அதெல்லாம் வந்து வேறு டாபிக். ஓகேவா? ஸோ அதெல்லாம் வந்து ஜஸ்டிஸ்க்கு அப்புறமா ஜஸ்டிஸோட எண்டு, அதாவது டிக்ளைன் ஆகும்போது பெரியார் வந்து அதோட தலைவராக வந்து நியமிப்பாங்க. ஓகேவா? ஸோ அதனால் பெரியார் நம்ம பார்க்கலாம். அப்புறம் பெரியார் வந்து நீதி கட்சியோடைய பேரை 1944 ஜஸ்டிஸுங்கிற பேரை என்ன ஜஸ்டிஸ் பார்ட்டிங்கிற பேரை தலைவரானதுக்கப்புறம் திராவிடர் கழகம்னு மாற்றுவாங்க 1944. ஸோ அதுக்குள்ளே தான் வந்து அண்ணாவும் இருந்திருப்பாங்க. ஸோ அதுலேருந்து கொஞ்சம் அவர் வந்து 1949 திராவிடர் முன்னேற்ற கழகம்னு சொல்லிட்டு ஒரு கட்சியாகவே அவங்க பிரிஞ்சு போயிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அப்போ இதெல்லாம் பற்றி பார்க்கணுன்னா நம்ம ஜஸ்டிஸ் பார்ட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய ஆர்டர் வைஸ் இப்போ எக்ஸாம்பிள் 1920 to 37 வரைக்கும் தான் ஜஸ்டிஸ் பார்ட்டி இருப்பாங்க. நம்மள ரூலிங் பண்ணுவாங்க. அமைச்சரவை கிட்டத்தட்ட 5 அமைச்சரவை அமைச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து காங்கிரஸ் வந்து அவங்க வந்து அடுத்த ஆட்சி பண்ண ஆரம்பிப்பாங்க, ரூலிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு டைம் லைன் படி சொல்லிவிட்டு ஒவ்வொரு இயர்ஸும் 5 இயர்ஸும் யார் இருந்தாங்க, யார் அடுத்தடுத்த சிஎம்ஸ் இதெல்லாம் சொல்லிட்டு தான் நம்ம அண்ணா பெரியார் பற்றி ஒரு ஓவராலாக அவங்கள பற்றின எல்லா டேட்டாஸும் பார்ப்போம். ஸோ இதில் இருக்கக்கூடிய பெரியார் பற்றின டேட்டாஸ் நடுவில் நமக்கு வரும். பட் அதெல்லாம் நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, ஸோ அது மட்டும் இல்லாமல் தென்னிந்திய நல உரிமை கூட்டமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஓகேவா? ஸோ சவுத் இண்டியன் லிபரல் அசோசியேஷன் சொல்லிட்டு, ஸோ இது வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ் பார்ட்டி இருக்கு இல்லையா, அது ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்த அமைப்பு தான் இந்த சவுத் இண்டியன் லிபரல் அசோசியேஷன். ஸோ இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஜஸ்டிஸ் பார்ட்டியோடய சேர்த்து படிச்சுக்கலாம். அப்போது நம்ம இன்றைக்கி படிக்க போகிறதுல வெறும் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்ஸ் மட்டும் நம்ம பார்க்கலாம். ஸோ பெரியார் பற்றியோ, ஸோ இந்த தென்னிந்திய நல உரிமை கூட்டமைப்பை பற்றியோ, ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஜஸ்டிஸ் பார்ட்டியோட சேர்த்து படிப்போம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு ஃப்ரீடம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி என்ன தான் பண்ணியிருக்காங்க, என்னென்ன அமைப்புகள் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா மக்களுடைய நலன்களுக்காக தான் இந்த அமைப்புகள் உருவாக்கி இருக்குது. ஓகேவா? ஸோ மக்களுடைய நலன்கள் வந்து எந்த விதத்தில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ யாருமே வந்து மக்களுடைய நலன்களை கண்டுக்கிறது இல்லை. ஏன்னா பிரிட்டிஷோட ரூலிங் தான் அது. சரிங்களா? ஸோ அதனால ஒவ்வொரு அமைப்பு ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஐஎன்எம் படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டார்டிங் ஒரு ஓவரால் உங்களுக்கு இன்ட்ரடக்ஷன் மாதிரி நான் ஒன்று சொல்கிறேன். இப்போ நம்ம பிரிட்டிஷை அப்போஸ் பண்ணணும், எதிர்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட நிறையா பிரச்சனை இருக்குது. அப்போ அதை ஃபஸ்ட்டு ஃபேஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு திங் நம்மள்ட்ட இருக்கக்கூடிய பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மள்ட்ட வந்து நிறையா மூட நம்பிக்கைகள் இருந்தது. கரெக்டாக? ஸோ சதி இருந்தது, சைல்டு மேரேஜ் இருந்துச்சு, அடுத்து விடோ ஸ்ரீ மேரேஜுக்கு அப்ரூவல் பண்ணலை, யாரும் கொடுக்கல. ஸோ அட் தி சேம் டைம் வந்து
நமக்கு வந்து இந்த ஜாதி சமய வேறுபாடுகள் இதெல்லாம் இருந்துச்சு. ஓகேவா? ஸோ அப்போ இந்த பிரச்சனைகளெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு சரி பண்ணணும். ஸோ அதுக்காக இந்த பிரச்சனைகள்லாம் ஒழிக்கிறதுக்காக தான் ராஜா ராம்மோகன் ராய், ஈஸ்வரச்சந்திர வித்யாசாகர், ஜோதிபா புலே இவங்கெல்லாம் வந்தாங்க. ஓகேவா? ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழகத்தை ரீதியாக ராமலிங்க அடிகள் வந்தாங்க, அடுத்து வைகுண்டதாச சுவாமிகள், அப்புறம் அயோதச பண்டிதர் இவங்கெல்லாம் வந்தாங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் ஃபஸ்ட்டு சரி பண்ணுறோம். தென் எஜுகேட்டடாக வந்து ஆகுறாங்க, எல்லாமே படிக்கக்கூடிய பர்சனாக ஆகுறாங்க. ஸோ அப்போ கல்வி கற்கிறாங்க, இங்கிலீஷ்லேயே கல்வி கற்கிறாங்க. 1835 மெக்காலேவோட இங்கிலீஷ் ஆக்ட் ஒன்று போடுறாங்க, த இந்தியன் லாங்குவேஜ் ஆக்ட்னு சொல்லிட்டு இங்கிலீஷ் தான் எல்லாம் படிக்கணும்னு சொல்லிட்டு போடுறாங்க. ஸோ அதன் வழியாக கல்வியும் கற்று ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ பிரிட்டிஷை நம்ம எதிர்க்கணும்னா நம்மளுடைய இந்தியன் சிவில் சர்வீஸில் நம்மளும் ஒரு போஸ்டிங்கில் இருக்கணும். ஸோ கவர்மெண்ட் ஜாப்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஸோ படித்து கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்கு போயிட்டு லண்டன் வரைக்கும் போயிட்டு எக்ஸாம்ஸ் எழுதிட்டு வராங்க. ஓகேவா? ஸோ அப்போ என்ன, நம்ம வந்து நம்மள்ட்ட இருக்க பிரச்சனைகளை சரி செய்கிறோம், படிக்கிறோம். ஸோ அதனால் கவர்மெண்ட் ஜாப்ஸும் வாங்க போகிறோம். ஸோ இந்த மாதிரியான ஸ்டெப்ஸ்லாம் எடுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபோர்த்தாக ப்ரெஸ்லையும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொண்டு வராங்க. ஸோ நம்மளுடைய பிரச்சனைகளை சொல்கிறதுக்கு ஒரே ஒரு டூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ப்ரெஸ் தான். ஏன்னா ஒரு இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனை மற்ற இடத்துக்கு தெரியணும்னா அது பத்திரிகைகள் மூலியமாக தான் தெரியும். ஸோ அதனால் ப்ரெஸ் கொண்டு வருவாங்க. அது மட்டும் இல்லாமல் சில அமைப்புகளும் உருவாகுது. அரசியல் ரீதியான அமைப்புகள் மட்டும் இல்லாமல் சாதாரண அமைப்புகளும் மக்களுக்கு நல்லது செய்கிறதுக்காக உருவாகுது. ஸோ அதன் ரீதியாக தான் ஸோ உங்களுக்கு 2 அமைப்புகள் வந்து ஐஎன்சிக்கு முன்னாடியே உருவாயிருக்கும். ஐஎன்சினா இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் 1885 ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி தமிழகத்தில் வந்த அமைப்புகள் நம்ம பார்க்கலாம். ஓவரால் இந்தியாவில் ஐஎன்எம் பார்க்கலாம். பட் தமிழ்நாட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை வாசிகள் சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதாவது இங்கிலீஷில் மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன், இந்த ஒரு அமைப்பும் தென் சென்னை மகாஜன சபா அப்படின்னு சொல்லப்படுற 2 அமைப்பும் உருவாகும். சரிங்களா? ஸோ அதை பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ இது எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1852 ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ யார் ஸ்டார்ட் பண்ணாங்க நம்ம பார்ப்போம். ஸோ சென்னை வாசிகள் சங்கம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு மற்றும் ஏற்படுத்தியவர்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ 1852 உங்களுக்கு கொஷின் பேட்டர்ன் மாதிரியே நான் உங்களுக்கு கொண்டு வந்துட்டேன். ஓகேவா? ஸோ கொஷின் வைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக புரியும். ஸோ 1852 தான் கஜோலி லக்ஷ்மி நரசு அண்ட் ஸ்ரீனிவாசர் அவரோட ஃப்ரெண்டு இவங்க தான் வந்து சென்னை வாசிகள் சங்கத்தையே உருவாக்கினாங்க. ஓகேவா? ஸோ அடுத்து சென்னை வாசி சங்கத்தில் அதிகம் இருந்தவர்கள் யாருன்னு கேட்குறாங்க, வணிகர்கள். ஓகேவா? இதை யார் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த நிலம் வச்சுருப்பாங்க இல்லையா, நிலம் உடையவர்கள் இவங்கள சொல்லுவாங்க, அண்டு வணிகர்கள். சரிங்களா? ஸோ ட்ரேட் பண்ணக்கூடியவங்க மெர்ச்சன்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க தான் இந்த மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷனை உருவாக்கியிருக்கிறாங்க. ஸோ இதுக்கான நோக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சில இதெல்லாம் இருக்குது. ஸோ உங்களுக்கு கொஷின் வைஸ் மட்டும் எடுத்துக்காமல் இன்னும் எலாபரேட்டாக நான் சொல்கிறேன். ஸோ அதை கவனிச்சுக்கோங்க. ஸோ இந்த சென்னை வாசிகள் சங்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க என்ன மோட்டிவ்க்காக இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னா, மக்களோட பிரச்சனை என்ன, மக்களுடைய தேவை என்ன, அதை வந்து எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும். அந்த மோட்டிவில் தான் அவங்க ஸ்டார்ட்டே பண்ணுறாங்க. ஸோ இந்த சங்கத்தை ஸோ அவங்க எதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்கன்னா, ஸோ மெம்பர்ஸோட வெல்ஃபேருக்காக தான். ஸோ உறுப்பினர்களுடைய நலத்துக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க. செகண்ட் திங், வரியை குறைக்க வைக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட மோட்டிவாகவே இருக்குது. சரிங்களா? ஸோ வரியை குறைக்க வைக்கிறதுனா இப்போ எக்ஸாம்பிள் அவங்க வணிகர்கள் தானே. ஸோ அவங்கள்ட்ட நிறையா பேர் வந்து நிலம் வச்சுருக்கக்கூடியவங்க கூட இருக்காங்க. பிரிட்டிஷ் என்ன பண்ணுறாங்கன்னா அதிகமாக ஸோ லேண்ட் வச்சுருக்கக்கூடியவங்கள்ட்ட லேண்ட் டேக்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் விவசாயிகளும் சேர்த்து தான். ஸோ அதுக்காக வரிகளை குறைக்கணும் அப்படிங்கிறத செகண்ட் திங்காக அவங்க வச்சுருந்தாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய போராட்டங்கள் பண்ணுறாங்க. விவசாயிகளுக்கு ஃபேவராக பிரிட்டிஷ்க்கு அன்ஃபேவராக என்ன பண்ணுறாங்கன்னா விவசாயிகள்ட்ட இருந்து அதிக வரி வசூலிக்கப்படுது, அதனால அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய போராட்டங்கள் பண்ணுறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் சித்திரவதை சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு டார்ச்சர் ஆக்ட்னு ஒன்று போட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பிரிட்டிஷ் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுனா என்ன, டார்ச்சர் ஆக்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அதை வந்து கட்டாய வரி வசூல் முறை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ கட்டாய வரி வசூல் முறை அப்படின்னா நீங்கள் கட்டாயமாக பிரிட்டிஷ்க்கு டேக்ஸ் கொடுத்து தான் ஆகணும் அப்படிங்கிறது அந்த கட்டாய வரி வசூல் முறை. அதை தான் டார்ச்சர் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்காக இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா போராட்டம் நடத்தி சித்திரவதை ஆணையம் டார்ச்சர் கமிஷன் ஒன்று கொண்டு வந்து இந்த டார்ச்சர் ஆக்டை அபாலிஷ் பண்ணாங்க. ஸோ இந்த மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் பற்றி கேட்கக்கூடிய கொஷினில் இது வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின். சரிங்களா? ஸோ தேர்ட் கொஷின் பாருங்கள், எந்த அமைப்பின் முயற்சியால் சித்திரவதை ஆணையம் ஏற்படுத்தப்பட்டு சித்திரவதை சட்டம் ஒழிக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நான் சொன்னது தான். ஸோ சென்னை வாசிகள் சங்கம். ஸோ மக்களுக்கு அதிகமாக வந்து என்ன பண்ணக்கூடாது, டேக்ஸ் வந்து வாங்கக்கூடாது, ஸோ அது கட்டாயமாக நீங்கள் கொடுத்து தான் ஆகணுங்கிறது தான் அந்த சித்திரவதை சட்டம்.
அப்போ அந்த சித்திரவதை சட்டத்தை ஒழிக்கிறதுக்காக தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்திரவதை ஆணையம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று அமைச்சு அந்த சித்திரவதை சட்டம் ஒழிக்கப்படுது. ஸோ இந்த மாதிரியான நிறையா விஷயங்கள் வந்து இந்த மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன்ஸ் நமக்கு பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் மக்களுடைய பிரச்சனைகளை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டுக்கே பெட்டிஷன் அனுப்புகிறாங்க. ஓகேவா? ஸோ அந்த பெட்டிஷன் வந்து அங்கே ஆய்வு செய்யப்படுது. ஸோ ஆய்வு செஞ்சதுக்கு அப்புறமாட்டி இங்கே இந்தியாவில்னு சொல்லிட்டு அதுக்குன்னு பொறுப்பு கொடுத்தவங்க இங்கே வந்து பார்க்குறாங்க. ஸோ இந்தியாவில் நிறைய இடங்களில் சேலம், திருச்சி சொல்லிட்டு நிறைய இடங்களை பார்வையிடுறாங்க. பார்வையிட்டதுக்கு அப்புறமா என்ன ஆகுதுன்னா அவங்க எந்த ஒரு ஸ்டெப்ஸும் விவசாயிகளுக்காக எடுக்கவே இல்லை. ஸோ அவங்க திருப்பியும் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1853 பட்டய சட்டத்தை தொடர வைக்கிறாங்க. சரிங்களா? ஸோ பட்டய சட்டம் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. அந்த பிரிட்டிஷ் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து ஜஸ்ட் ஒரு கம்பெனி தான், ஈஸ்ட் இந்தியன் கம்பெனின்னு சொல்லிட்டு. ஸோ பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் வேறு, ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி வேறு. ஸோ இந்த ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க தான் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கிட்ட அப்ரூவல் வாங்குவாங்க. எவ்ரி 20 இயர்ஸ் அவங்க அப்ரூவல் வாங்கி இங்கே பிஸ்னஸ் அவங்க ட்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ அதன் ரீதியாக இந்த பிரச்சனைகள்லாம் தெரியப்படுத்தினதுக்கு அப்புறமாட்டியும் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியோட ரூலிங் இங்கே ஸ்டாப் பண்ணாமல் ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் திருப்பியும் வந்து அந்த பட்டய சட்டத்தை வந்து கொடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படி சார்ட்டர்ட் ஆக்ட்னு சொல்லுவாங்க. பட்டய சட்டத்தை இங்கிலீஷில் சார்ட்டர்ட் ஆக்ட் 1853. ஸோ அதை கொடுத்து இன்னும் 20 இயர்ஸ் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரூலிங் பண்ணலாங்கிற ஒரு அப்ரூவல் கொடுத்துட்றாங்க. ஸோ அதனால் இதில் வந்து முன்னெடுத்த எல்லா தலைவர்களும் ஸோ திருப்பியும் வந்து எந்த யூஸும் இல்லைங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ தென் அடுத்து பார்த்தீங்கன்னா இவங்க இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. இந்த சென்னை வாசிகள் சங்கத்தினுடைய உறுப்பினர்கள் என்ன பண்ணியிருந்திருக்காங்கன்னா ஸோ டைரெக்டாக திருப்பியும் வந்து பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டுக்கு ஒரு லெட்டர் எழுதுகிறாங்க. ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியோட ரூலிங் எங்களுக்கு வேண்டாம். ஸோ விக்டோரியா மகாராணியோட டைரக்ட் ரூலிங், ஏன்னா அப்போதைக்கு அங்கே ரூலிங் பண்ணுறது விக்டோரியா குவீன் தான். ஸோ அவங்க தான் டைரெக்டாக எங்களை ரூலிங் பண்ணணும். ஸோ பிரிட்டிஷ்க்கு நாங்கள் வந்து எதுவும் சொல்லலை, பட் ஆனால் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி ரொம்பவே எங்களை வந்து டார்ச்சர் பண்ணுறாங்க. ஸோ டைரெக்டாக விக்டோரியா ராணியோட ஒரு ரூலிங் எங்களுக்கு இங்கே இந்தியாவில் வேணும்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் கிட்டத்தட்ட 14,000 பேர்கிட்ட சைன் வாங்கி அனுப்புகிறாங்க. பட் ஆனாலும் நோ யூஸ். ஸோ 53 இது நடக்குது. திரும்பி ஒரு எத்தனை வருஷம், ஒரு 4 இயர்ஸ்லேயே 1857 ஓகேவா? ஸோ 4 இயர்ஸ், இது 53 நடக்குது. ஸோ 4 இயர்ஸில் 1857 ரீவோல்ட்டே வந்துடுது. ஸோ அதனால் அதில் என்னென்னலாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க, நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. சோல்ஜர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க, கிங்ஸு அண்டு பெசன்ட்ஸு, விவசாயிகள், மக்கள்னு எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணி அது ஒரு முதல் சுதந்திர போர்னே சொல்லுவோம். சரிங்களா? 1857 சிப்பாய் கழகம்னு சொல்லுவாங்க, 1857 பெருங்கழகம்னு சொல்லுவாங்க. ஸோ அதன் ரீதியாக அதிகபட்சமாக மக்கள் வந்து போராடினாலையும் ஸோ பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியோட ரூலிங் எங்களுக்கு வேண்டான்னு சொன்னதுனாலையும் அப்போ தான் ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க. ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி வேண்டாம், இனிமேல் எங்களோட டைரக்ட் ரூலிங் இருக்குன்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டே டைரெக்டாக இதுக்கப்புறம் 1947 வரைக்கும் நம்மளை ரூலிங் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ அதனால தான் ஆல்ரெடி சொல்லியிருந்திருப்பேன், ட்விஸ்ட் ஆஃப் தி மூவ்மெண்ட் தான் 1857 ரிவோல்ட்டு. ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியை தூக்கிட்டு பிரிட்டிஷோட டைரக்ட் ரூலிங் நம்மள்ட்ட இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம அடுத்த கொஷின் பார்க்கலாம். ஸோ இப்போ நான் வந்து சென்னை வாசிகள் சங்கத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஓகேவா? ஸோ அதே போல் மெட்ராஸ் மகாஜன சபா, அதாவது சென்னை மகாஜன சபா பற்றி செகண்ட் திங் நம்ம பார்த்துட்டு அடுத்தது நம்ம ப்ரெஸ்க்கு போகலாம். ஓகேவா? ஸோ 8th கொஷின் பாருங்கள். சென்னை மகாஜன சபை ஏற்படுத்தப்பட்ட மற்றும் நிறுவனர்கள் யாருன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இந்த சென்னை மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகிருக்குன்னா 1852 ஃபெப்ரவரியில் ஸ்டார்ட் ஆகிருக்கும். சரிங்களா? ஸோ இது 1884 May 16 ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஓகேவா? அது February 28 மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகிருக்கும்? 1852 February 28 ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஸோ இது May 16. அண்டு நிறைய பேர் இதில் இருக்காங்க. வீரராகவாச்சாரி, அனந்தசார்லு, பி ரெங்கையா, ஜி சுப்பிரமணியம், ஸோ சேலம் ராமசாமி அப்படின்னு அதர்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஸோ இதோடைய ஃபஸ்ட்டு தலைவர் கேட்பாங்க. சரிங்களா? அதாவது சேர்மேன் ஆஃப் தி சென்னை மகாஜன சபா, ஹூ இஸ் தி சேர்மேன் ஆஃப் தி சென்னை மகாஜன சபா கேட்பாங்க. சரிங்களா? தலைவர் யார்? சென்னை மகாஜன சபையினுடைய தலைவர்னா பி ரெங்கையா. அதே போல் செயலாளர் யார் அப்படின்னு சொல்லிட்டு செயலராக இருந்தவங்க யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது பி அனந்தசார்லு. ஸோ இவங்க எல்லாமே மெம்பர்ஸ் தான், அதில் இருந்தவங்க தான். ஓகேவா? ஸோ அப்புறம் வந்து சேர்மன் யார்? ரெங்கையா, பி ரெங்கையா. செக்ரட்டரி யார்? பி அனந்தசார்லு. ஸோ இதை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இவங்களோட ஃபஸ்ட்டு மோட்டிவ் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோக்கம் எதுக்காக உருவாயிருக்குன்னா ஸோ மக்கள்கிட்ட பலதரப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும்.
ஸோ அதில் என்ன ஒரு மேஜராக எல்லாத்துக்கும் வந்து பொருத்தக்கூடியதாக இருக்குது. எக்ஸாம்பிள், ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும். ஸோ ஆனால் டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது அதிகபட்சமான பிரச்சனையாக இருக்குது. அப்போது எல்லா பிரச்சனையும் எடுத்து அதை வந்து காமனாக இருக்கக்கூடிய பிரச்சனையை, மக்களுக்கு அதிகபட்சமாக காமனாக இருக்கக்கூடிய பிரச்சனையை கவர்மெண்ட்க்கு திசை திருப்பணும், மக்களோட பிரச்சனை இதுதான் அப்படிங்கிறது தான் இவங்களோட நோக்கமாக இருந்திருக்கு. ஓகேவா? திரும்பியும் சொல்கிறேன். ஸோ உங்களோட அப்ஜெக்டிவாக இருக்கிறது எதனால இந்த அசோசியேஷன் அவங்க ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னா, மக்கள்கிட்ட பலதரப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த பிரச்சனைகளை எல்லாத்தையும் பார்த்து அதில் காமனாக இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் என்ன, அந்த ப்ராப்ளம்ஸை கவர்மெண்ட் வந்து மக்கள் மேலே ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறத தெரியப்படுத்துகிறது தான் இந்த சென்னை மகாஜன சபையினுடைய வேலை. அதுக்காக தான் ஸ்டார்ட் பண்ணதுன்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சென்னை மகாஜன சபை இன்னும் சில விஷயங்கள் பண்ணியிருக்கு. ஸோ அவங்க வந்து ஒரு ரெக்வெஸ்ட்டாக சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க பிரிட்டிஷ்கிட்ட. ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு திங், ஸோ வந்து நான் சொன்னேன் இல்லையா, படித்தவங்க எல்லாம் போய் லண்டனில் தான் போய் எக்ஸாம் எழுதிட்டு வருவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ சிவில் சர்வீஸ் எக்ஸாம் தான், கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்காக. ஸோ அதை வந்து சில டைமில் என்ன பண்ணிடுறாங்கன்னா இந்தியாவுக்கு மாற்றிடுறாங்க. பட் ஆனால் அதை சேம் டைமில் நடக்கிறதில்ல. ஓகேவா? ஸோ அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா, லண்டன்லேயும் இந்தியாவிலையும் சேம் டைமில் எக்ஸாம் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு திங். ஸோ அதனால் ப்ராப்ளம்ஸ் வந்து நிறையா வர்றதுனால. செகண்ட் திங், ஸோ வரியை வந்து கம்மி பண்ணுங்க. ஸோ மேஜராக மக்கள்கிட்ட நீங்கள் கலெக்ட் பண்ணக்கூடிய அந்த டேக்ஸை வந்து கம்மி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. செகண்ட் திங். தேர்ட் திங், ஸோ வந்து ஆர்மியில் வந்து அவங்க நிறைய எக்ஸ்பென்சஸ் பண்ணுறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் 1806 நடந்த வேலூர் ரிவோல்ட்டுன்னு நான் என்ன சொன்னேன், ஒன் ஆஃப் த ரீசனாக இப்போ வந்து பிரிட்டிஷோட சோல்ஜர்ஸ் இருக்காங்கள்ல, அவங்களுக்கு வந்து சேல்ரி இன்க்ரிமெண்ட்டும் இருக்குது, ப்ரொமோஷனும் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்க நிறைய என்டர்டெயின்மெண்ட்காக நிறையா ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, சேல்ரியை அவங்களுக்காகவே கொடுப்பாங்கன்னு சொல்லி சொன்னேன். பட் ஆனால் இந்தியன் சோல்ஜர்ஸ்க்கு வந்து சேல்ரி ரொம்ப லோவாக இருக்கும், அதுவும் இல்லாமல் எந்த ப்ரொமோஷன்ஸும் இருக்காதுன்னு சொல்லி சொல்லியிருந்தேன். ஸோ அதனால தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி ரொம்ப லோ சேல்ரிங்கிறனால இவங்க அதிகமாக தேவையில்லாததில் எக்ஸ்பென்சஸ் பண்ணுறதுனால ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, ஆர்மி எக்ஸ்பென்சஸை கம்மி பண்ணுங்கள், இராணுவ செலவுகளை கம்மி பண்ணுங்கள், அதனால எங்களுக்கு நீங்கள் என்ன நிறையா நல்லது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ தேர்ட் திங். ஃபோர்த்து திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அவங்க வந்து பொதுவாகவே வரியை கம்மி பண்ண சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இந்த விஷயங்கள் தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் அவங்களுடைய பொதுவான நோக்கங்களாக ரெக்வஸ்ட்டாக வந்து பிரிட்டிஷ்கிட்ட வைக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ இன்னொன்று, ஸோ நான் சொன்னதெல்லாம் தான். அது மட்டும் இல்லாமல் அங்கே லண்டனில் வந்து இந்தியன் கவுன்சில் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குப்பா. ஸோ அந்த இந்தியன் கவுன்சில் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இந்திய மக்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் இந்த இந்தியன் கவுன்சில். ஸோ இவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அங்கே கவுன்சிலில் வந்து கூட்டி என்ன பண்ணுவாங்கன்னா பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணுறதுக்காக பேசுவாங்க. ஸோ இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் லண்டனில் இருக்கக்கூடிய இந்தியன் கவுன்சிலில் க்ளோஸ் பண்ணுங்கள், ஸோ எங்களுக்கு தேவையானதை நீங்கள் இங்கே பேசுங்க, ஸோ இந்தியாவில் பேசுங்க, லண்டனில் தேவையில்லையே, எங்களுக்கான இந்தியன் கவுன்சில் அங்கே இருக்கணும்னு அவசியம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அதை க்ளோஸ் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதான் இந்த 4 திங்ஸ். ஸோ அதை 4th திங் இது சொல்கிறேன். ஸோ அப்போ இந்த விஷயங்களெல்லாம் தான் கேட்குறாங்க. ஸோ நான் உங்களுக்கு இதை சொல்கிறேன் பாருங்கள். ஸோ 11th கொஸ்டின் பாருங்கள். சென்னை மகாஜன சபையின் கோரிக்கைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ இவங்க என்னென்ன ரெக்வஸ்ட் வச்சுருக்காங்க அப்படின்னா, குடிமை பணி தேர்வை இங்கிலாந்துன்னா இங்கிலாந்தோடைய தலைநகரம் தான் லண்டன். சரிங்களா? ஸோ லண்டன் சொல்லியிருந்திருப்பேன். இங்கிலாந்தில் ஒரே சமயத்தில் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்திருப்பாங்க. அடுத்து லண்டனில் இருக்கக்கூடிய இந்தியன் கவுன்சிலை க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க, மூடுவது. அடுத்து இராணுவ செலவுகளை குறைப்பது. அது மட்டும் இல்லாமல் மேஜராகவே பொதுவாக வந்து வரியை வந்து குறைக்கணுங்கிறத அவங்களோட மோட்டிவாக இருக்கும். ஸோ அப்போ இந்த விஷயங்களெல்லாம் அவங்க கேட்குறாங்க, இது அவங்களோட கோரிக்கை. ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா மெயின்ஸ் எழுத போகும்போதுமே உங்களுக்கு வந்து இந்த பாயிண்ட் எல்லாம் போட்டு எழுதலாம். இப்போ எக்ஸாம்பிள், தமிழகத்தில் உருவான அமைப்புகளை பற்றி விவரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சென்னை மகாஜன சபை பற்றி எழுதலாம். அடுத்து மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் பற்றி எழுதலாம். அடுத்து தென்னை இந்திய நல உரிமை சங்கத்தை பற்றி எழுதலாம். அவங்க அதுக்கு முன்னாடி வந்து அந்த ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணியிருந்திருப்பாங்கன்னா, தங்கும் விடுதிலாம் மாணவர்களுக்காக கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ திராவிடர் அல்லாதவர்களுக்காக தான் அவங்க நல உரிமையே இது கொண்டு வந்தது. ஓகேவா? ஏன்னா பிராமின்ஸ் அதிகமாக கவர்மெண்ட் போஸ்டிங்கில் போகிறாங்க. ஸோ அது இருக்கக்கூடாதுங்கிறதுனால ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ இந்த மாதிரி ரீசன்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் தொகுத்து ஒரு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தொகுத்து நீங்கள் ஒரு கொஷினுக்கு ஆன்சர் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அடுத்து நம்ம இப்போ ப்ரெஸ் போகலாம். சரிங்களா? ஸோ பத்திரிகையை பற்றி பார்க்கலாம். 4th கொஷின் பாருங்கள். ஸோ இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஸ்டோரி மாதிரி நான் சொல்லிடுறேன். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு கொஷினாக பார்த்தீங்கன்னா பெட்டராக இருக்கும். ஸோ இப்போ
1877 ஸோ மெட்ராஸோட ஒரு ஜட்ஜாக என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒருத்தர் பொறுப்பேற்கிறாரு. சரிங்களா, அவர் பேர் டி முத்துசாமி. ஸோ மெட்ராஸோட ஹைகோர்ட் ஜட்ஜாக ஒருத்தர் பொறுப்பேற்கிறாங்க. அது அவர் பேர் நல்லா ஞாபகம், டி முத்துசாமி. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் நிறையா இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேவா. ஸோ அவர் வந்து ப்ரெஸ்ஸில் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு மாதிரி அவமானப்படுத்துகிற மாதிரியான விஷயங்களில் அதில் ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து ஜட்ஜ் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பத்திரிகைகளில் பரவுது. ஸோ ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது எல்லாமே பிரிட்டிஷோட ப்ரெஸ், அதாவது ஆங்கிலேயர்களுடைய அவங்க கைவசம் இருக்கக்கூடிய பத்திரிகை. ஸோ அப்போ தான் வந்து தமிழ்நாடு அண்ட் மெட்ராஸ் மாகாணத்தில் சுற்றி இருக்கக்கூடியவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சிலர் பிளான் பண்ணுறாங்க, அப்போ நமக்கான ஒரு பத்திரிகைகளை நம்ம உருவாக்கணும். அப்போ தான் நம்மளுடைய உண்மையான பிரச்சனை என்ன, நம்ம எதை வந்து உண்மையாக விமர்சிக்கிறோம், எதை உண்மையாக விமர்சிக்கக்கூடாது அப்படிங்கிறது நமக்கு தெரியும்னு சொல்லிட்டு ப்ரெஸ்ஸை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சரிங்களா. ஸோ இது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜி சுப்பிரமணியம் அப்படிங்கிறவர். ஃபுல் நேம் வந்து ஜி சுப்பிரமணியம் ஐயர்னு சொல்லுவாங்க. ஸோ அவர் வந்து 1891 சுதேசமித்திரன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அது தமிழில் உருவாகிறது. ஸோ 1878 அடுத்த இயரே என்ன பண்ணுறாங்கன்னா தி ஹிந்து அப்படிங்கிற பத்திரிகையை ப்ரெஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சரிங்களா. ஸோ தி ஹிந்து எப்போ ஸ்டார்ட் ஆச்சு, 1878 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா அது எந்த லாங்குவேஜில் உருவாச்சுன்னா அது இங்கிலீஷில் தான் அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க. ஏன்னா பிரிட்டிஷ் வந்து அப்ரூவல் கொடுக்கல. ஸோ வந்து பிராந்திய மொழியில் வந்து யாரும் எதுவும் ப்ரெஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னதுனால இங்கிலீஷில் தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஸோ அவங்க இங்கிலீஷில் தான் ஃபஸ்ட்டு தி ஹிந்துவை ஸ்டார்ட் பண்ணுறாங்க 1878. ஸோ அதுக்கடுத்து அவர் தமிழில் உருவாக்கின முதல் பத்திரிக்கை வந்து சுதேசமித்திரன்னு சொல்லுவாங்க. அது 1891 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அது வந்து பருவ இதழ்னு மட்டும் தான் சொல்லுவாங்க. ஸோ அது 1 மாதத்துலேயோ இல்லை வாரத்துக்கோ வந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அதை டெய்லி நியூஸ் பேப்பராக மாற்றுறது தான். ஸோ 1899 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகேவா. ஸோ இப்போ அதை பற்றின டேட்டாஸ்லாம் பார்த்துடலாம். 4th கொஸ்டின் பாருங்கள். சென்னை உயர்நீதிமன்றத்தின் முதல் இந்திய நீதிபதியாக நியமிக்கப்பட்டவர் யாருன்னு கேட்குறாங்க. 1877 சொன்னேன், டி முத்துசாமி. ஓகேவா. ஸோ தென் தி ஹிந்து பத்திரிகை தொடங்கிய ஆண்டு மற்றும் தொடங்கியவர்கள் யாருன்னு கேட்குறாங்க. அடுத்த வருஷமேன்னு சொன்னேன். ஸோ 1878 மற்றும் ஜி சுப்பிரமணியமும் எம் வீரராகவாச்சாரி அண்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 4 பேர் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. ஜி சுப்பிரமணியமும் எம் வீரராகவாச்சாரி. ஸோ இவங்க எல்லாம் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். சுதேசமித்திரன் என்ற இதழை தொடங்கியவர் யார், தொடங்கிய வருடம் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ சுதேசமித்திரனையும் ஜி சுப்பிரமணியம் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. 1891 உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஓகேவா. ஸோ அது எப்போ நாளிதழாக ஆச்சுன்னா 1899. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. ஸோ இது மட்டும் இல்லாமல் இப்போ எப்படி தி ஹிந்து சுதேசமித்திரன்லாம் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் மற்ற இந்திய அளவில் இருக்கக்கூடிய எல்லா பத்திரிகைகளுமே உருவாக ஆரம்பிச்சிச்சு. எக்ஸாம்பிள் இந்தியன் பேட்ரியாட், இந்தியன் மெயில், அப்புறம் சவுத் இந்தியன் மெயில். ஸோ இந்த மாதிரியான அப்புறம் வந்து விஜயா, சூரியோதயம். ஸோ இந்த மாதிரி நிறைய பத்திரிகைகள் உருவாக ஆரம்பிக்குது. ஓகேவா. ஸோ அப்போ இதெல்லாம் நீங்கள் பார்த்து வச்சுக்கணும். ஸோ அடுத்த டேட்டா பார்க்கலாம். 12வது கொஸ்டின் பாருங்கள். அடையாறில் பிரம்ம ஞான சபை கூட்டம் எப்போது கூடியது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ 1884 டிசம்பர். ஸோ இது எதுக்காக அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பிரம்மஞான சபை அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த பிரம்மஞான சபை அப்படிங்கிறது ஒவ்வொரு இப்போ எக்ஸாம்பிள் மத ரீதியாக உருவான ஒரு அமைப்புகள். சரிங்களா. இப்போ எக்ஸாம்பிள் நமக்கு பிரம்ம சமாஜம், பிரார்த்தனை சமாஜம், அதே போல் பிரம்மஞான சபைன்னு ஒன்று இருக்குது. இந்த பிரம்மஞான சபை ஸ்டார்டிங்கில் அமெரிக்காவில் தான் உருவாகுது. சரிங்களா. ஸோ அமெரிக்காவில் எப்போ அப்படின்னா 1875 உருவாக்குறாங்க. யார் 2 பேர்னு பார்த்தீங்கன்னா HS ஆல்காட் அண்டு மேடம் பிளாவெட்ஸ்கின்னு சொல்லிட்டு 2 பேர் உருவாக்குறாங்க. ஸோ இவங்க அவங்களோட பிரான்ச்சு லாஸ்ட்டாக ஃபைனலாக எங்கே கொண்டு வந்து வைக்கிறாங்கன்னா அடையாறில் கொண்டு வந்து வைக்கிறாங்க. ஓகேவா. ஸோ அந்த அடையாறில் கொண்டு வந்து வைக்கிறாங்க. அதுக்கு பொறுப்பாக யார் இங்கே வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1893 யார் இங்கே வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்னி பெசன்ட் இங்கே வருவாங்க. சரிங்களா. ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் HS ஆல்காட் இறந்ததுக்கப்புறம் ஃபுல் அந்த பிரம்மஞான சபையினுடைய உலகளாவிய தலைவராக அன்னி பெசன்ட் இருப்பாங்க. அதுக்கப்புறமாட்டி தான் அவங்க ஹோம் ரூல் பாலிசி அப்படிங்கிறத ஹோம் ரூல் லீக்னு அப்படிங்கிற ஒரு கட்சியவே உருவாக்குவாங்க இந்தியா முழுவதும். அதில் பொறுப்பு சென்னையில் மதராஸ் மாகாணத்தில் இவங்க பொறுப்பு வகிப்பாங்க. ஸோ எதுக்காக இது சொல்கிறேன்னா அடையாறில் இவங்க இந்த 75 உருவாக்குனதுக்கப்புறம் இங்கே பிரான்ச் ஸ்டார்ட் பண்ணது எப்போ அந்த கூட்டம் கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா பிரம்மஞான சபை கூட்டம் 1884 டிசம்பரில் ஸ்டார்ட் ஆகிருக்குது.
ஓகேவா? ஓகே. ஸோ அதுக்கடுத்து நம்ம இப்போ வந்து அசோசியேஷன்ஸ் பார்த்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 1885ல் காங்கிரஸ் உருவாகிருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ இந்த காங்கிரஸ் பற்றி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ்னால் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். இவங்க எதுக்காக உருவாக்கியிருக்கிறாங்கன்னா, மக்கள் எப்படி பிரிட்டிஷை எதிர்த்து ஒவ்வொரு இடங்களாக போராடுறாங்க. ஸோ அப்போ அந்த இடங்களில் ஒவ்வொரு தனித்து போராடுறதுக்கு பதிலாக என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு அரசியல் அமைப்பு உருவாக்குறோம். ஸோ பிரிட்டிஷர் சொல்லுது, உங்களுக்கான அரசியல் அமைப்பு உருவாக்குறோம். அது பிரிட்டிஷ் வந்து அப்ரூவல் கொடுத்து தான் உருவாகும். ஸோ அதுக்கான ரீசன் சொல்கிறேன். ஏன் வந்து பிரிட்டிஷ் வந்து ஒரு அரசியல் அமைப்புக்கு வந்து அரசியல் அமைப்பு கிடையாது, அரசியல் கட்சி. ஸோ அந்த கட்சிக்கு ஏன் அவங்க அப்ரூவல் கொடுக்குறாங்கங்கிற ரீசன் சொல்கிறேன். ஸோ அது வந்து இப்போ தலைவர்கள் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் தனித்தனியாக போராடுறதுக்கு இந்த கட்சியில் வந்து நீங்கள் போராடுங்க. ஸோ உங்களுக்கான ஒரு அரசியல் களம். ஸோ இங்கே நீங்கள் வந்து போராடுங்க, நம்ம மக்களுக்கான நல்லதை நம்ம பண்ணுவோம்னு சொல்லி ஆரம்பிக்கிறதா இந்த 1885ல் காங்கிரஸ். ஓகேவா? ஸோ ஸ்டார்ட் பண்ணுறது வந்து ஏஓ ஹியூம். சரிங்களா? ஏஓனா ஆலன் ஆக்டேவியன் ஹியூம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஏஓ ஹியூம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவர் வந்து ஒரு சிவில் சர்வீஸ் ஆஃபீஸர் தான். பிரிட்டிஷோட சிவில் சர்வீஸ் ஆஃபீஸர் தான் இந்த ஏஓ ஹியூம். ஸோ எதுக்காக பிரிட்டிஷ் வந்து இப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்பர்ட் மசோதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. எல்பர்ட் மசோதானா என்னென்னா, இப்போ எக்ஸாம்பிள் இந்தியர்களை வந்து ஜெயிலில் போடுறாங்கன்னா அதை வந்து விசாரிக்கிறதுக்கு ஒரு இந்தியன் ஜட்ஜு வேணும். பட் அப்படி இல்லாமல் அப்போ தானே புரியும். ஸோ அவங்களோட பிரச்சனைகளை புரிஞ்சுப்பாங்க. அப்படி இல்லாமல் பிரிட்டிஷே அதை விசாரித்து அவங்கள ஜெயிலில் போட்டுறது தான். ஸோ அதுதான் அந்த எல்பர்ட் மசோதா தாக்கல் செஞ்சுருப்பாங்க. மசோதானா என்னென்னா ஒரு பில்லுன்னு அர்த்தம். ஸோ அதை வந்து நம்ம சட்டத்திற்கு முன்வரைவு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சட்டத்திற்கு முன்னாடி இருக்கக்கூடியது. ஸோ அது வந்து அப்ரூவல் ஆயிடுச்சுன்னா அது சட்டம் ஆயிரும், ஆக்ட் ஆயிரும். ஸோ அப்புறம் ஆக்டுக்கு முன்னாடி இருக்க தான் பில்லு, மசோதா. ஸோ அது ஸ்டார்ட் பண்ணதுனால இது வந்து மக்கள் மத்தியில் ரொம்ப பெரிய பிரச்சனையை கிளப்புச்சு. ஸோ அது வந்து கிட்டத்தட்ட இன்னும் மற்ற பிரச்சனைகள் எல்லாம் சேர்ந்து 1857 ரீவோல்ட் மாதிரி அடுத்த பிரச்சனை உருவாக ஆரம்பிச்சுது. ஸோ அதனால தான் அந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணுறதுக்காக பிரிட்டிஷ் கவர்மெண்ட் நீங்கள் உங்களுக்கான ஒரு அரசியல் கட்சியை உருவாக்குறேன், அமைப்பு உருவாக்குறேன்னு சொல்லிட்டு காங்கிரஸை உருவாக்குறாங்க ஏஓ ஹியூம்னால. ஏஓ ஹியூம் வந்து கெட்டவர்லாம் இல்லை, அவரும் வந்து மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிறதுக்காக உருவாக்குனது தான். ஸோ அதில் நிறையா வந்து தலைவர்கள் சேர்றாங்க. நமக்கு 1905ல் பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால், வங்க பிரிவினை வந்து உருவாகும். ஸோ அது வரைக்கும் மிதவாதிகளாக இருந்தவங்க அதுக்கப்புறம் தீவிர தேசியவாதிகளாக மாறியிருப்பாங்க. ஸோ யார் இவங்களாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ ஐஎன்சின்னு நம்ம பார்த்தோன்னா, ஸோ அதோடைய மெம்பர்ஸ் இருக்காங்க, அது எப்போ ஸ்டார்ட் ஆச்சு இதெல்லாம் இருக்குது. ஸோ அது வந்து நம்ம ஐஎன்சி பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் எலாபரேட்டாக நம்ம பார்க்கலாம். ஓகேவா?